வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியின் 4 சக்கர வாகனம் மாவட்ட காவல்துறையால் பறிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் நடந்தே பணிக்கு டிஎஸ்பி சென்று வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை உயரதிகாரிகள் மீது அடுத்தடுத்து பகிரங்க குற்றச்சாட்டுக்களை டிஎஸ்பி கூறியுள்ள நிலையில் இந்த சர்ச்சைக்கு காவல்துறை தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கம் என்ன? கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க எங்களை நேற்று எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறாரு. இப்படி வரல காமிச்சு, இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா, வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம். எப்படி? நேர்மைக்கு விடும் சவால் இது. நேர்மைக்கு விடும் சவால், உடைச்சிருவாராம். ரெண்டாவது, ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க? இதெல்லாம் அப்படியே போங்க, அப்படியே போங்க, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா? பண்ணுங்க, எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க. காவல்துறையில் தனக்கு நேர்ந்த அவலம் என கூறி டிஎஸ்பி சுந்தரேசன் பொங்கி எழுந்து அடித்த செய்தியாளர் சந்திப்புதான் இந்த காட்சிகள். அதே நேரம் டிஎஸ்பி சுந்தரேசனின் குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் தவறான தகவல் என எஸ்பி ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார். காவல்துறையில் உயர் அதிகாரிகளுக்கிடையே நிகழும் இந்த மோதலுக்கு காரணம் என்ன? போலீசாரின் நேர்மைக்கு விடப்படும் சவால் என உயரதிகாரி ஒருவர் பகிரங்கமாக கூறும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? அடிக்கிறதுக்கு வண்டி கேட்கிறாங்க. There is no protocol. மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக சுந்தரேசன் கடந்த நவம்பர் மாதம் முதல் பணியாற்றி வருகிறார். இவர் பொறுப்பேற்றது முதல் சட்டவிரோத சாராய விற்பனை மற்றும் மது கடத்தலில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 23 டாஸ்மாக் பார்களுக்கு சீல் வைத்துள்ளதுடன் சட்டவிரோத சாராயம் மற்றும் மதுபான கடத்தல் தொடர்பாக 1200க்கு மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். அவர்களில் 700 பேரை டிஎஸ்பி சுந்தரேசன் சிறைக்கு அனுப்பி இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் தொடர் கடத்தலில் ஈடுபட்ட 5 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மது கடத்தல் கும்பலுக்கு சிம்ம சொப்பனமாக திகழும் டிஎஸ்பி சுந்தரேசனின் 4 சக்கர வாகனம் மாவட்ட காவல்துறையால் பறிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. முதலமைச்சர் வருகைக்கு முன்னர் அமைச்சர் எஸ்கார்ட் செல்வதற்காக டிஎஸ்பி சுந்தரேசனின் வாகனத்தை கேட்டு கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவரை பாதுகாப்பு பணிக்காக வெளியூருக்கு அனுப்பி வைத்த மாவட்ட காவல்துறையினர் மீண்டும் பணிக்கு வந்தவுடன் வாகனத்தை அனுப்பாமல் பறித்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் டிஎஸ்பி சுந்தரேசன் சில நாட்களாக 2 சக்கர வாகனத்தில் பணிகளுக்கு சென்று வந்ததாகவும் 2 சக்கர வாகனத்திலேயே ரோந்து பணிகளை மேற்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் டிஎஸ்பி சுந்தரேசன் வியாழக்கிழமை காலை தனது வீட்டில் இருந்து மதுவிலக்கு பிரிவு அலுவலகத்திற்கு நடந்தே சென்றது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மது, சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் நேர்மையான டிஎஸ்பியை மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை பந்தோபஸ்து டியூட்டி என்ற பெயரில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பணிக்கு செல்லுமாறு தூக்கி அடிப்பதும், பணிக்கு திரும்பிய டிஎஸ்பிக்கு வாகனத்தை வழங்காமல் நடந்து செல்லும் சூழ்நிலைக்கு தள்ளி உள்ளதாகவும் அடுத்தடுத்து புகார்கள் எழுந்தன. இதற்கு முன்னதாக மாநில மனித உரிமை கமிஷனில் டிஎஸ்பியாக பணியாற்றிய சுந்தரேசன் காஞ்சிபுரம் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை வழக்கு, பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பான என்கவுண்டர்களில் விசாரணை அதிகாரியாக பணியாற்றி உள்ளார். அப்போது அவர் காவல்துறையினரின் தவறுகளை தன் அறிக்கையில் சுட்டிக்காட்டியதால் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் என்றும் புகார்கள் எழுந்துள்ளன. டிஎஸ்பிக்கு வாகனம் வழங்கப்படாதது குறித்து மாவட்ட காவல்துறையிடம் விளக்கம் கேட்டபோது அவரது வாகனம் பழுது காரணமாக ரிப்பேர் செய்ய அனுப்பப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பரவும் தகவல்கள் அனைத்தும் வதந்தி என்று திட்டவட்டமாக மறுக்கப்பட்டது. ஆனால் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த டிஎஸ்பி சுந்தரேசன் காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை சுமத்தினார். தன்னை சஸ்பெண்ட் செய்தாலும் பரவாயில்லை, தவறு செய்த அதிகாரிகள் மீது விசாரணை தேவை என ஆவேசமாக குறிப்பிட்டார். எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க? நீங்க எல்லாரையும் எத்தனை நாள் கொட்டுவீங்க? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி.
ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க. வளைந்து கொடுக்காத அதிகாரிகள் நேர்மையாக இருப்பதற்காக தண்டிக்கப்படுகிறார்கள் என குறிப்பிட்ட அவர் உயர் அதிகாரிகள் பலர் தனக்கு அழுத்தம் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் IPS. அதர் ஒன் ஆபீசர் ADGP லா அண்ட் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம். போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க எனக்கு வாகனம் அளிக்காத காரணத்தால் இருசக்கர வாகனத்தில் ரோந்து சுற்றும் நிலைமை உள்ளது. எனக்கு இன்னும் 7 வருட பணி உள்ள நிலையில் விருப்ப ஓய்வுக்கு நிர்பந்தத்தின் பேரில் மனு அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனிடையே டிஎஸ்பி சுந்தரேசனின் பகிரங்க குற்றச்சாட்டுகள் குறித்த கேள்விக்கு அனைத்தும் தவறான தகவல்கள் என எஸ்பி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். தவறான தகவல், அதுதான் சொல்றேன். இதில் பர்சனலாக பார்த்துட்டு இந்த செக் போஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு அதை வந்து டிவிங் as well as லோக்கல் எல்லாருமே சேர்ந்து அந்த பணியில் இன்னுமே ஈடுபட்டு வருகிறார்கள். வளைந்து போங்க, நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. ஒடிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல பேச தவறான தகவல். காவல்துறையில் உயர் அதிகாரிகள் மத்தியில் எழுந்துள்ள இந்த மோதல் தகுந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும். செந்தில்வேலன் IPS, டேவிட்சன் ADG லா அண்ட் ஆர்டர், SP ஸ்டாலின், பாலச்சந்தர், இந்த 4 பேரையும் நிக்க வச்சு கேட்கல எனக்கு என்ன ஆகும்னே எனக்கு தெரியாது.